Hello everyone. Today we'll be going to see about the film நிறங்கள் மூன்று. இந்த படம் பார்த்திங்கன்னா அதர்வா, சரத்குமார், ரஹ்மான், அப்புறம் இன்னும் சில பேர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்திங்கன்னா துருவங்கள் 16 அப்படின்ற ஒரு படத்தை டைரக்டர் தான் அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி மாதிரி இருக்குது. அதாவது 3 கேரக்டர்ஸ் வந்து காமிக்கிறாங்க. முதல்ல ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்னொரு ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ இவங்களோட வாழ்க்கை ஒரு நைட்டில் எப்படி மாறுதோ அதை வந்து ஒரு கதையாக வந்து இந்த படத்துலலாம் காமிச்சிருக்காங்க. மெயினாக சொல்லப்போனால் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் இருக்கட்டும், அந்த ரெட், ப்ளூ, அந்த ஆரஞ்ச், இந்த மாதிரிலாம் வந்து கலர்ஸ் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் நீங்கள் சினிமாவில் வந்து பார்க்குறப்ப. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, படத்தில் வந்து நான் ஹீரோ கேரக்டரை அந்த ட்ரக் அடிக்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு ஐடியாஸ் வராதப்ப ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டால் வந்து ஐடியாஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. மற்றபடி படம் வந்து ஒரு வித்தியாசமான கதை. நீங்கள் எப்பயுமே பார்க்குற அந்த தமிழ் படம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம கூட போகலாம். நீங்கள் மற்ற ரிவ்யூஸையும் பார்த்துட்டு படம் பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவுக்கு வாங்க. அண்டு படம் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸும் நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. சாங்ஸ் அந்தளவுக்கு கிடையாது, ஒரே ஒரு சாங் மாதிரி தான் இருக்கும். அது கூட ஓகே, ஒரு மீடியோக்கர் குவாலிட்டியில் தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு படம் அப்படியே ஒரு க்ரிப்பாக வந்து இருக்கும். நீங்கள் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ.